ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுடைய வகுப்பின் 10வது பாடம். நேற்று வரை 9 பாடங்கள் முடிவடைந்தன. இன்று 10வது பாடத்தில் இருக்கிறோம். என்ன 10வது பாடம்? இதுதான் ஹஜ்ஜின் மிக முக்கியமான செயல்பாடுகளை உள்ளடக்கிய பாடம். ஏனெனில் இந்த பாடத்தில்தான் ஹாஜிகள், அது யாராக இருந்தாலும், அது தமத்தோ ஹஜ்ஜை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது முஃப்ரிதாக இருந்தாலும் சரி, அல்லது காரீனாக இருந்தாலும் சரி, தனியாக ஹஜ்ஜு செய்பவர்கள், அல்லது தான் செய்யும் ஹஜ்ஜிலேயே உம்ராவும் சேர்ந்து வந்திருக்கிறது, அல்லது உம்ராவையும் ஹஜ்ஜையும் தனித்தனியாக இடைவேளை விட்டு செய்பவராக இருக்கக்கூடிய தமத்தோ ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, இவை எவையில் இருந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய கிரியை ஆரம்பமாகுவது எங்கென்றால் உம்ரா முடித்ததற்கு பிறகு, அல்லது தவாஃபுல் குதூமை செய்ததற்கு பிறகு எல்லோரும் துல்ஹிஜ் 8ஆம் நாள் யௌமுத் தர்வியா என்று சொல்வோம். இந்த நாளிற்கு தான் எல்லோரும் காத்திருப்பார்கள். மக்காவில் தமத்து ஹஜ்ஜை செய்பவர்கள் அவர்கள் எப்போது இஹ்ராம் எடுத்திருந்தாலும் சரி, ஹஜ்ஜுடைய மாதத்தில் இஹ்ராம் எடுத்து விட்டார்கள் என்றால், இஹ்ராம் எடுத்துவிட்டு அவர்கள் மக்காவிற்குள் நுழைந்து உம்ராவை செய்து விட்டார்கள் என்றால், உம்ரா முடித்ததற்கு பிறகு இந்த நாள் வரும் வரை காத்திருப்பார்கள். 8ஆம் நாள் வரும் வரை காத்திருப்பார்கள். அல்லது பலிப்பிராணி கொண்டு வந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது பலிப்பிராணி கொண்டு வராமல் இஃப்ராதிலே முஃப்ரிதாக வருபவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தவாஃபை செய்துவிட்டு, இவர்கள் தவாஃபுல் குதூமை வருகை தவாஃபை செய்துவிட்டு பின்பு இந்த 8ஆம் நாள் வரை காத்திருப்பார்கள். பின் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். துல்ஹிஜ் மாதம் 8ஆம் நாள், அதாவது யௌமுத் தர்வியா அன்று மக்காவில் உம்ராவை முடித்து சாதாரண நிலையில் இருப்பவர்களும், அதாவது உம்ராவை முடித்து சாதாரண நிலையில், அதாவது இஹ்ராம் அல்லாத நிலையில், இஹ்ராமில் இல்லை அவர்கள், இவர்களும், அல்லது ஹஜ்ஜி செய்ய நாடும் மக்காவாசிகளும் தாங்கள் தங்கியிருக்கும் இடங்களில் இருந்தே ஹஜ்ஜிற்காக இஹ்ராம் அணிவது விரும்பத்தக்கதாகும். இது அடுத்த விஷயம். என்ன? இப்போது ஹஜ்ஜி செய்ய வேண்டும். 8ஆம் நாள் வந்துவிட்டது. 8ஆம் நாளில் அவர்கள் இஹ்ராம் எடுத்துவிட வேண்டும். 8ஆம் நாளில் அவர்கள் இஹ்ராம் எடுத்துவிட வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எங்கிருந்து எடுப்பார்கள்? எல்லோரும் மக்காவில் இருப்பார்கள். அனைவருக்கும் ஏகனவர்களும் மக்காவில் இருப்பார்கள். மக்காவில் இருந்து முஹரிமாக இஹ்ராம், வீட்டிலிருந்து, தாங்கள் எங்கு ஹோட்டலில் இருந்தோ, தாங்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் இருந்தோ, மக்கா ஹரம் எல்லைக்குள் இருக்கக்கூடியவர்கள் யாவரும் மக்காவிலிருந்து இஹ்ராமை எடுத்துக்கொள்வார்கள், வீட்டிலிருந்து இஹ்ராமை எடுத்துக்கொள்வார்கள். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் அப்தாஹ் என்னும் இடத்தில் தங்கியிருந்த போது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் உம்ரா செய்ததற்கு பிறகு மக்காவில் அவர்கள் தங்கியிருந்த இடம் அப்தாஹ். இந்த இடத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் தோழர்களும் இங்கிருந்தான் தங்கியிருந்தார்கள். நபி அவர்களின் கட்டளைப்படி அங்கிருந்தே ஹஜ்ஜிற்காக அவர்கள் இஹ்ராம் அணிந்தார்கள். எங்கேயும் செல்லவில்லை. ஹில்லு பகுதிக்கோ, அதாவது ஹரம் எல்லைக்கு வெளியே சென்றோ அப்படியெல்லாம் யாரும் எதுவும் செய்யவில்லை. அது உம்ராவிற்கு தான் செய்ய வேண்டும். ஹஜ்ஜை பொறுத்த மட்டில் மக்காவிற்குள் அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால், ஹரம் எல்லைக்குள் வந்து விட்டார்கள் என்றால், அவர்கள் இருக்கக்கூடிய இடமே அவர்களுக்கு இஹ்ராம் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஹஜ்ஜை தொடங்க வேண்டும். இதுதான் அடிப்படை. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபாவிற்கு சென்று இஹ்ராம் அணியுமாறோ, அல்லது மீசாப் காபாவின் கூரை நீர் வழியும் இடம் அருகே சென்று இஹ்ராம் அணியுமாறோ கட்டளையிடவில்லை.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இங்கு செல்லுங்கள், நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை இஹ்ராம் எடுக்க சொல்லவில்லை. மாறாக அவர்கள் தங்கியிருந்த அப்தாஹ் என்ற அந்த இடத்திலேயே அவர்கள் இஹ்ராம் எடுக்க கட்டளையிட்டார்கள். அவ்வாறே அவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போலத்தான் மினாவிற்கு புறப்படும் போது, மக்காவிலிருந்து மினாவிற்கு புறப்படும் போது நீங்கள் விடைபெறும் தவாஃப் செய்யுங்கள். அதாவது தவாஃபுல் வதா, விடைபெறும் தவாஃப், தவாஃபுல் வதா விடைபெறும் தவாஃப் செய்யுமாறு அவர்களுக்கு ஏவவில்லை. அது மார்க்க சட்டமாக இருந்திருந்தால் நபி அவர்கள் அதனை அவர்களுக்கு கற்பித்திருப்பார்கள். அது மார்க்க சட்டமாக இருந்திருந்தால் தவாஃப் செய்துவிட்டு தான், சில பேர் அவர் நினைத்துக் கொள்வார்கள், மக்காவிலிருந்து நாம் ஹஜ்ஜிற்கு மினாவிற்கு புறப்பட போகிறோம், அதற்கு முன்னால் நாம் ஒரு தவாஃபை செய்துவிட்டு போக வேண்டும். தவாஃபை செய்யலாம், எப்போது செய்யலாம்? வரும் பொழுது தவாஃபுல் குதூமை செய்யலாம், தவாஃபுல் குதூமை செய்யலாம், வருகை தவாஃபை செய்யலாம். வருகை தவாஃபை செய்துவிட்டு மறுபடியும் கிளம்புவதற்கு முன்னால் ஒரு தவாஃப் என்றெல்லாம் இல்லை, தவாஃபுல் வதா என்பது இல்லை. அல்லாஹ் தூதர் அவ்வாறு செய்யுமாறு சொல்லவும் இல்லை. அவ்வாறு அது மார்க்க சட்டமாக இருந்திருந்தால் நபி அவர்கள் அதனை அவர்களுக்கு கற்பித்திருப்பார்கள். அனைத்து நன்மைகளும் நபி அவர்களையும் அவர்கள் தோழர்களையும் பின்பற்றுவதிலேயே அடங்கியுள்ளது. சரி, இஹ்ராமின் சுன்னத்துகள் மற்றும் மினாவிற்கு புறப்படுதல். மீகாத்தில் இஹ்ராம் அணியும் போது செய்தது போலவே இப்போதும் குளிப்பது, தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது மற்றும் நறுமணம் பூசிக்கொள்வது, இவை அனைத்தும் முஸ்தஹபாகும். மீகாத்தில் என்ன செய்தோம்? மீகாத்தில் அங்கிருந்து வரும் பொழுது இஹ்ராம் அணிவதற்கு முன்னால் குளித்தோம், நறுமணம் பூசினோம், இது அனைத்தையும் செய்தோம். அதையே நாம் என்ன செய்வோம்? இங்கேயும் செய்வோம், கிளம்புவதற்கு முன். ஹஜ்ஜிற்கு இஹ்ராம் அணிந்த பிறகு துல்ஹஜ் 8ஆம் நாள் நண்பகலுக்கு முன்போ அல்லது அதற்கு பின்போ மினாவிற்கு புறப்படுவது சுன்னத்தாகும். அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், எப்போது மினாவிற்கு கிளம்ப வேண்டும்? 8ஆம் நாளில் இருக்கிறோம், எல்லோரும் இஹ்ராம் எடுத்து விட்டாச்சு, முஹ்ரிமாக ஆகிவிட்டோம். ஹஜ்ஜிற்கு இஹ்ராம் அணிந்த பிறகு துல்ஹஜ் 8ஆம் நாள் ஜவாலுக்கு முன்போ அல்லது அதற்கு பின்போ மினாவிற்கு புறப்படுவது சுன்னத்தாகும். எந்த வக்து வேணாலும் கிளம்பி விடலாம். ஜவால் என்றால் என்ன? சூரியன் உச்சியில் வந்து சாய்வது, இதுதான் ஜவால். இதற்கு முன்போ அல்லது பின்போ 12 அல்லது 12:15, 12:30, ஒரு 12:45 இந்த வக்து சூரியன் அதற்கேற்பவாறு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நாம் புறப்பட்டுக் கொள்ளலாம். முஸ்தஹபாக இருக்கிறது, சுன்னத்தாக இருக்கிறது. மேலும் இந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தல்பியாவை எப்போது அவர்கள் மினாவிலிருந்து புறப்படுவதற்கு இஹ்ராம் அணிந்து தல்பியாவை கூறுகிறார்களோ அந்த 8ஆம் நாள் ஆன தல்பியா 10ஆம் நாள் வரை 3 நாட்கள் ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறியும் வரை இந்த தல்பியாவை அவர்கள் அதிகமாக கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் சட்டம். கல்லெறியும் நாள் வரை இந்த தல்பியாவை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அதிகமாக கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? 8ஆம் நாளில் ஆடை அணிவோம், ஆடை அணிவதற்கு முன்னால் கொளுத்து விடுவோம், நறுமணம் பூசுவோம், ஆடை அணிவோம், ஆடை அணிந்த பிறகு முஹ்ரிம் நிலைக்கு வந்து விடுவோம், முஹ்ரிம் நிலைக்கு நாம் வந்து விடுவோம், லப்பைக்க அல்லாஹும்ம பிஹஜ் என்று வந்து விடுவோம். சரி, வந்து விட்டதற்கு பிறகு அந்த தொடரக்கூடிய அந்த தல்பியா கடைசி வரை 10ஆம் நாள் ஜம்ரத்துல் அகபாவிற்கு கல்லெறியும் வரை தல்பியாவை அதிகமாக கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, மினாவிற்கு புறப்பட்டு விட்டார்கள். இப்போது ஹாஜிகள் எல்லோரும் மினாவை நோக்கி புறப்படுவோம். அது பஸ்ஸிலே இன்று கூட்டு வந்து விடுவார்கள். எங்கு நீங்கள் தங்கியிருக்கிறீர்களோ, எந்த டிராவல் ஏஜென்சியில் நீங்கள் இருக்கிறீர்களோ பக்கத்தில் தான், நடந்து போகக்கூடிய தூரமா மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து? மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து நடந்தே போய்விடலாம். மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மினாவிற்கு 8ஆம் நாள் நடந்தே போய்விடலாம். ஆனால் நடந்தெல்லாம் இன்று அவ்வளவு சீக்கிரமாக போக முடியாது. ஏனெனில் கட்டுப்பாடுகள் இருக்கும், காவல் கட்டுப்பாடு, அனைத்து விஷயங்களும் இருக்கும். அந்தந்த டிராவல்ஸ், அந்தந்த மக்கள், அந்தந்த பகுதி மக்கள் இந்தந்த நேரத்தில் போக வேண்டும் என்றெல்லாம் இருக்கும். எனவே அங்கிருந்து கிளம்பினால் அல்லாஹ்வின் அடியார்களே, அதாவது அதிகபட்சமாக அவர்கள் பேருந்தில் தான் கூட்டு செல்வார்கள். பேருந்தில் குரூப்பாக பேருந்தில் கூட்டு செல்வார்கள். மினா எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமாக இருக்கும். மினா
மினா பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் இதை கூகுளிலே அடிச்சு பார்த்தாலே, கூகுள் மேப்ஸ்லேயே நீங்கள் அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மினா என்று போட்டு பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு பிரம்மாண்டமான டென்ஸ் கூடாரங்கள் கட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாட்டிற்கும், அதாவது சவுதி நாட்டு மக்கள் மற்றும் சவுதியிலே தங்கி அங்கே இருக்கக்கூடியவர்கள், முக்கியங்கள் சவுதி நாட்டு பிரஜைகள் மற்றும் தங்கி இருப்பவர்கள், அவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கும். பின்பு ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். நைஜீரியா கூடாரங்கள் என்று இருக்கும். இவ்வாறு இந்தியா என்பதற்கு ஒரு தனி கூடாரங்கள் இருக்கும். அந்த கூடாரத்தில் தான் எல்லோரும் சென்று போய் அந்த 8ஆம் நாளில் போய் எல்லோரும் உள்ளே போவோம். முன்னாடியே போகக்கூடியவர்கள் முன்னாடியே போய்விடுவார்கள், பின்னாடி வருபவர்கள் பின்னாடி வருவார்கள் மினாவிலே. அதுதான் மினா. மினாவில் என்ன செய்ய வேண்டும்? மினாவில், ஏனெனில் நாம் அந்த 8ஆம் நாள் ஃபஜ்ரை எல்லாம் தொழுது விட்டு தான் மினாவிற்கு செல்வோம். தொழுது விட்டதற்கு பிறகு, மினாவில் சென்றதற்கு பிறகு கூடாரத்தில் போய் என்ன செய்வோம்? உங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கும், உங்களுக்கென்று ஒரு பெட் இருக்கும், பெட் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும், ஒரு பெட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த கூடாரத்தில் ஒரு 50 பெட்டுகள் இருக்கின்றால் அந்த 50 பெட்டுக்கு என்று என்ன இருக்கும் என்றால் கழிப்பறை வசதிகள் இருக்கும், சாப்பாடு வசதிகள் இருக்கும். சாப்பாடு வசதி, வெளியே வந்தால் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம், பருகி கொள்ளலாம் அல்லது குளித்துக் கொள்ளலாம். இந்த வசதிகள் 3ம் இருக்கும். துவா செய்யக்கூடியது. மேலும் நீங்கள் அந்த கூடாரத்தில் இருப்பவர்கள் சேர்ந்து ஜமாத்தாக தொழுவதற்கு ஒரு தொழுகை, ஒரு முசல்லா, இது செட்டாக இருக்கும். ஒரு டென்ட்டில் இது செட்டாக இருக்கும். உள்ளே செல்பவர்கள் ஒரு 50 பேருக்கு ஒரு டென்ட் என்றால் அந்த 50 பேர் டென்ட்டில் அவர்களுக்கு இதெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் கழிவறை வசதி இருக்கும், அதை ஒட்டி உது செய்யக்கூடிய வசதி இருக்கும், சாப்பிடுறதற்கு சாப்பாடு வசதி இருக்கும். இது இல்லாமல் 3வது அங்கு தொழுகை நடத்துவதற்கும் இதர மார்க்க விஷயங்கள், சட்ட திட்டங்களை கேட்டு பயன்பெறுவதற்கு அங்கு ஒரு பொறுப்பாளர் யாராவது நியமிக்கப்பட்டிருப்பார். உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் அவர்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதாவது பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்களை நியமித்திருப்பார்கள், ஜாலியாத்திலே வேலை செய்பவர்களை நியமித்திருப்பார்கள். அங்கு நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம். 8ஆம் நாள் உள்ளே வந்ததற்கு பிறகு தொழுகைக்கு உங்களுக்கு ஒரு முசல்லா இருக்கும், 50 பேர் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மினாவுடைய அமைப்பு. இந்த மினாவில் நுஹர், அஸ்ர், மக்ரிப் மற்றும் இஷா ஆகிய பின்பு அடுத்த நாள் காலை ஃபஜ்ருடைய அந்த 9வது நாளுடைய ஃபஜ்ர் ஆகிய 5 நேர தொழுகைகளையும் எங்கே தொழ வேண்டும்? மினாவிலே தொழ வேண்டும். அதுதான் அங்கே முசல்லா இருக்கும். அங்கு முசல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் படுக்கக்கூடிய இடம், பெட் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதே போல் வெளியே முசல்லா இருக்கும். நீங்கள் அங்கு தங்கி விடுவீர்கள். எப்படி தொழ வேண்டும்? மினாவில் ஒவ்வொரு தொழுகையும் அதன் குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகையும் அதன் குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும். ஆனால் ஒன்று, கஸ்ரு செய்து தொழ வேண்டும். 4 ரக்காத் தொழுகைகளை என்ன செய்ய வேண்டும்? கஸ்ரு செய்து சுருக்கி தொழ வேண்டும். துஹரை 2 ரக்காத்தாக தொழுது விட்டோம் என்றால் சலாம் கொடுத்து எந்திரித்து விட வேண்டும். அஸ்ரை 2 ரக்காத்தாக, மஹ்ரிபை 3, மஹ்ரிபை சுருக்க முடியாது. அதே போல் இஷாவை 2. அடுத்த நாள் 9ஆம் நாள் காலை ஃபஜ்ர் 2. எனவே இதுதான் மினாவில் ஒரு ஹாஜியுடைய ஷெட்யூல். இதுதான் மினாவில் செய்வார். என்ன செய்வார்? அல்லாஹை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார், திக்ர் செய்து கொண்டே இருப்பார், ஓதிக்கொண்டே இருப்பார், மார்க்க விஷயங்களை படித்துக் கொண்டே இருப்பார், அதிகமாக துஆ செய்பவராக இருப்பார். கையிலே குர்ஆனிய துஆக்கள், சுன்னாவின் துஆக்களுடைய ஏடுகள் அவர் கையில் இருக்கும். அதை எடுத்து திரும்ப திரும்ப ஓதி அதன் அர்த்தங்களை புரிந்து அந்த நேரத்தை செலவழித்து கொண்டே இருப்பார். தங்கி இருப்பார் அவருடைய ரூமில், அவருடைய அந்த பெட் ஸ்பேஸில். நேரம் வரும் பொழுது சாப்பிடுவார், நேரம் வரும் பொழுது துஹரை தொழுது விடுவார் 2 ரக்காத்தாக, அஸ்ரை தொழுது விடுவார் 2 ரக்காத்தாக, மஹ்ரிபை தொழுது விடுவார் 3, அதே போல் இஷாவை தொழுது விடுவார் 2. இப்படித்தான் அந்த நாளை கழிப்பார் ஒரு ஹாஜி மினாவில். பின்பு உறங்கி விடுவார். உறங்கிவிட்டு ஃபஜ்ருக்கு எந்திரிப்பார். ஃபஜ்ருக்கு எந்திரிக்கும் அதற்கு முன்னாலே பரபரப்பு ஆரம்பித்து விடும். ஏன்? 9ஆம் நாள் மிக முக்கியமான நாள். ஒட்டுமொத்த மினாவில் இருப்பவர்கள் எல்லாம் எங்கு செல்ல வேண்டும்?
அரஃபாவிற்கு செல்ல வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் எங்கு செல்ல வேண்டும்? அரஃபாவிற்கு செல்ல வேண்டும். ஏறத்தாழ 20 கிலோமீட்டர். எங்கிருந்து? மினாவிலிருந்து அரஃபாவிற்கு. அப்படி என்றால் ஒட்டுமொத்த 10 லட்சம் பேரும் கிளம்பி அரஃபாவிற்கு செல்ல வேண்டும் என்றால் எப்படி என்று யோசித்து பாருங்கள். அந்தந்த டைம் ஸ்டாம்பில் அந்தந்த இதில் இந்தந்த டென்ட்டுகள் கிளம்ப வேண்டும் என்று கட்டளைகள் வரும். அந்த விஷயங்களை சரிப்படுத்துவதை பார்க்கும்போது அவ்வளவு பிரமிப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஏனெனில் கவனமாக அவரவர்கள் இந்தந்த நேரத்தில் வந்தால்தான் கூட்ட நெரிசலோ அல்லது எல்லோருமே அரஃபாவை வந்தடைந்தோம் என்ற அந்த ஒரு முழுமையான ஒரு இது வரும். எனவே ஃபஜ்ரை இரவிலே சொல்லி விடுவார்கள், இந்தந்த நேரத்தில் நாம் கிளம்ப போகிறோம், எல்லாம் தயாராக இருங்கள் என்று. இஷா முடித்து விட்டதுக்கு பிறகு எல்லோரும் தயாராகி விடுவார்கள். எடுப்பதை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்து விடுவார்கள்? தயாராகி விடுவார்கள். தயாராகிவிட்டு படுத்து உறங்குவார். ஃபஜ்ரை 2 ரக்காத் தொழுவார். தொழுகைகளை சேர்த்து தொழக்கூடாது மினாவில். அதாவது துஹரையும் அஸ்ரையும் ஒன்றாக சேர்க்காமல் ஒவ்வொன்றையும் அந்த நேரத்தில் தனித்தனியாக தொழ வேண்டும். மஹ்ரிப் மற்றும் ஃபஜ்ர் தொழுகைகளை சுருக்கக்கூடாது. இதை நாம் பார்த்து விட்டோம். சரி, மக்காவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே இதில் சரி மக்காவாசிகள் அவர்களும் சுருக்க வேண்டுமா? மக்காவாசிகள், மக்காவில் இருக்கக்கூடிய சவுதிகள், மக்காவிலே தங்கி வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற நாட்டு மக்கள், ஒரு மக்காவில் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கட்டும் அல்லது அங்கு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். வீட்டிலிருந்து இஹ்ராம் செய்கிறார்கள். அவர்கள் மினாவில் கஸ்ர் செய்ய வேண்டுமா? அவர்களும் மினாவில் கஸ்ர் செய்துதான் தொழ வேண்டும். இதில் மக்காவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே இதில் தொழுகையை சுருக்குவதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஏனெனில் நபி அவர்கள் மினா மற்றும் அரஃபா மற்றும் முஸ்தலிஃபாவில் மக்காவாசிகளுடனும் மற்றவர்களுடன் சேர்ந்து சுருக்கிய கஸ்ரு தொழுதார்கள். எல்லோரும் சேர்ந்துதான் அல்லாஹ்வின் தூதர் சுருக்கி தொழுதார்கள். மக்காவாசிகளை தொழுகையை முழுமையாக தொழுமாறு அவர்கள் ஏவவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவர்கள் மீது கடமையாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தெளிவுபடுத்தி இருப்பார்கள் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். சரி, அரஃபா நாளான துல்ஹிஜ் 9ஆம் நாள் சூரியன் உதித்ததற்கு பிறகு ஹாஜிகள் மினாவில் இருந்து அரஃபாவிற்கு புறப்பட வேண்டும். இதுதான் ஹாஜிகள் மினாவிலிருந்து எதற்கு புறப்பட வேண்டும்? 9ஆம் நாள் அரஃபாவிற்கு. அப்போது இங்கு அந்த 9ஆம் நாளில் என்ன செய்து கொண்டிருப்போம்? நாம் எல்லாம் அந்த அரஃபாவின் 9வது நாள் நோன்பை வைத்திருப்போம். உபரியான சுன்னா நோன்பை, அரஃபா நோன்பை வைத்திருப்போம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதுதான் மினாவில் இருந்து அல்லாஹ் தூதர் கிளம்பி விட்டார்கள். இதுதான் அரஃபா. நன்றாக கவனியுங்கள், இதுதான் அரஃபாவின் எல்லை. அல்லாஹ் தூதர் மினாவிலிருந்து வருகிறார்கள். மினாவிலிருந்து வெளியேறி வந்து அரஃபா எல்லைக்கு சற்று வெளியே, அரஃபா எல்லைக்கு சற்று வெளியே நண்பகலில் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபா எல்லைக்கு சற்று வெளியே அவர்களுக்கு கூடாரம் அமைக்கப்படுகிறது. அல்லாஹ் தூதருக்கு கூடாரம் அமைக்கப்படுகிறது. அந்த கூடாரம் அந்த இடத்திற்கு பெயர் தான் வாதி உரானா. அங்குதான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் பக்கமாக வந்து அந்த கூடாரத்தில் ஓய்வெடுத்தார்கள். இந்த இடம்தான் இன்று மஸ்ஜிது நமீரா என்ற இடம். இன்று அரஃபாவிலே இந்த இடம்தான். இதுதான் அரஃபாவின் எல்லையின் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளி. ஒரு பெரிய பள்ளி ஒன்று இருக்கும் அரஃபா. அதுதான் மஸ்ஜிது அன்-நமீரா. அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் அந்த இடத்தின், அதாவது அந்த மஸ்ஜித் எப்படி இருக்கும் என்றால் வித்தியாசமாக அந்த மஸ்ஜிதின் உட்பகுதியிலேயே இமாம் தொழ வைக்கக்கூடிய அந்த இடம் அரஃபா எல்லை அல்ல, மஸ்ஜிதின் உட்பகுதி. மஸ்ஜிதிற்குள்ளேயே இமாம் தொழ வைக்கக்கூடிய அந்த இடம், மிம்பர் இடம் அரஃபா எல்லைக்குள் வராது. மீதம் இருக்கக்கூடிய மஸ்ஜிதின் மீதம் இருக்கக்கூடிய ஏனைய அவ்வளவு பெரிய மஸ்ஜித் ஏனைய பகுதிகள் அனைத்தும் அரஃபா எல்லைக்குள் கட்டப்பட்டிருக்கும். அரஃபா எல்லைக்குள் கட்டப்பட்டிருக்கும். எனவே முன்பகலில் வருபவர்கள், அங்கு வருபவர்கள், அரஃபாவிலே இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் தூதர் அந்த பகுதி
அரஃபா எல்லைக்கு சற்று வெளியே இருக்கக்கூடிய பகுதி, அது இன்று பள்ளியோடு சேர்க்கப்பட்டு விட்டது. அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுத்து தங்கி ஜவால் வந்த பிறகு ஹுத்பாவை செய்தார்கள். அரஃபா உரையை என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அங்குதான் கொடுத்தார்கள். அதுதான் இன்று மஸ்ஜிது நமீரா என்று சொல்லப்படும். அந்த பள்ளியின் முக்கால்வாசி பிற்பகுதி அனைத்தும் அரஃபாவின் எல்லைக்குள் தான் இருக்கிறது, எல்லைக்குள் இருக்கிறது. ஏன்னா அதுதான் முதல். முற்பகுதியின் அந்த இடம் மட்டும், அந்த மெஹராப் என்று சொல்லக்கூடிய அந்த முன் பகுதி மட்டும், இந்த பகுதி, இந்த பகுதி, ஒரு பள்ளியின் இந்த பகுதி இருக்கல்லவா, இது மட்டும் அரஃபாவிற்கு வெளியே உள்ளது. ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிற்கு வரும் பொழுது அரஃபாவிற்கு உள்ளே வருவதற்கு முன்னால் வெளியிலே அவர்களுக்கு கூடாரம் அமைக்கப்பட்டது. அதனால் தான் அந்த இடம் அவ்வாறு தனியாக நாம் இப்போ சொல்லிக் கொள்ளி இருக்கிறோம். எனவே இங்குதான் சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அரஃபா நாளான துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் சூரியன் உதித்த பிறகு ஹாஜிகள் மினாவிலிருந்து புறப்பட வேண்டும். யாருக்கு முடியுமோ அவர்கள் சூரியன் உச்சி சாயும் வரை நமீரா என்னும் இடத்தில் தங்குவது சுன்னத்தாகும். இப்போது புரிகிறதா ஏன் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அங்கே தங்கச் சொல்கிறார் என்று? ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்துள்ளார்கள். இன்று அதெல்லாம் முடியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று 10 லட்சம் பேரை ஒரு பள்ளி, அதுவும் வருடத்தில் ஒரு நாள் பயன்படுத்தக்கூடிய பள்ளி, அந்த பள்ளி எவ்வளவு பெருசாக கட்ட முடியும்? எல்லோரும் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால் நமீராவிற்கு எல்லோரும் வர முடியாது. அது நலனும் இல்லை. ஏனெனில் 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 10 லட்சம் பேரும் எல்லோரும் அந்த பள்ளிக்கு வர வேண்டும் என்று இல்லை. அங்கு வந்து தங்கினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நாம் நிலைநிறுத்துகிறோம். தங்கினால் என்றால் என்ன? அந்த இடத்தில் வந்து நிற்பது, அந்த இடத்தில் இருப்பது, உரை ஆரம்பம் செய்யும் வரை அந்த இடத்தில் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஏன் இன்னும் சொல்ல போனால் ஜும்மாவுடைய உரை என்று சொல்கிறேன், மன்னிக்கவும், அரஃபாவின் உரை இருக்கிறது அல்லவா, அந்த அரஃபாவின் உரை நமீரா பள்ளியில் நடக்கும். ஹஜ் அன்று 9ஆம் நாள் அரஃபா உரை எங்கு நடக்கும்? மஸ்ஜிது நமீரா. 10 லட்சம் பேரும் எல்லோரும் எங்கு இருப்பார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, மினாவில் எப்படி கூடாரம் இருந்ததோ அதே போல்தான் அரஃபாவிலும் கூடாரம் இருக்கும். பெரும் பெரும் கூடாரம் இருக்கும். ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? மினாவின் கூடாரம் பெர்மனன்ட் கூடாரமாக இருக்கும். மினாவின் கூடாரம் பெர்மனன்ட் வசதிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அரஃபாவின் கூடாரத்தை பார்த்தீர்கள் என்றால் தற்காலிக கூடாரம் போல இருக்கும். இதற்கு எவ்வளவு எண்ணிக்கையோ அதே போல அவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கும் அங்கு. ஆனால் தற்காலிக கூடாரமாக இருக்கும். நாம் வருவதற்கு முன்னாலே வாலண்டியர்ஸ், அந்த டிராவல்ஸ்காரர்கள் எல்லாம் சாமானை, சாப்பாடு, உணவு கிணவு எல்லாவற்றையும் எடுத்து அங்க வந்து இருப்பார்கள். அந்தந்த டிராவல்ஸில் அந்தந்த குரூப்பில் வருபவர்களுக்கு. ஏனெனில் அங்கு ஒரு நாள் தங்குகிறார்கள். மதிய சாப்பாடு, அசர், மஹரிப், சூரியன் சாயும் வரை அங்கு என்ன வேண்டும்? கழிப்பறை வசதிகள் வேண்டும். 10 லட்சம் பேருக்கும் உணவு வசதிகள் வேண்டும். கூடாரத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த இது எப்படி இருக்கும் என்றால் பெர்மனன்ட் டென்ட்டாக இல்லாமல் பெரிய டென்ட்டாக இருக்கும். அதில் ஏசி காற்றுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். அப்படி மொத்தமாக ஒரு 100 பேர் 150 பேர் ஒரே இடத்தில் உள்ளே இருக்குமாறு. மினாவிலே பார்த்தீர்கள் செட்டிங்ஸ், பெட்டு கிட்டு என்று எல்லாம் இருக்கும். அப்படி இருக்காது அரஃபா கூடாரம். இன்னும் அரஃபா கூடாரம் எல்லோரும் ஏறத்தாழ ஒரு 10 மணி நேரம் செலவு செய்ய போகிறோம் வருட ஒரு நாள். பின்பு அவ்வளவுதான், எல்லோரும் கிளம்பி விடுவோம் அரஃபாவை விட்டு. எனவே தற்காலிக கூடாரம் இருக்கும். தற்காலிக கூடாரம் இருக்கும். அங்கு என்ன செய்வார்கள்? அங்கு உள்ளே செல்வீர்கள். மஸ்ஜிது நமீராவின் பக்கம் கூடாரம் இருந்தால் ஹைர். மஸ்ஜிது நமீரா எங்கேயோ இருக்கும். ஆனால் நாம் அரஃபாவில் வேறு எங்கேயோ இருப்போம். இங்கு என்ன செய்வது? என்ன செய்வது என்றால் அரஃபாவில் என்ன செய்ய வேண்டும்? அரஃபாவில் அரஃபா நாளில் தங்கி இருக்க வேண்டும். ஹஜ்ஜில் அந்த 9ஆம் நாள் எல்லோரும் சூரியன் அஸ்தமனமாகும் வரை எல்லோரும் அரஃபாவில் இருந்தால்தான் ஒருவருக்கு ஹஜ்ஜு கிடைக்கும். அதற்குத்தான் அரஃபாவிற்கு வந்திருக்கிறோம். சூரியன் அஸ்தமனம் மினாவிலிருந்து புறப்பட்டு 9ஆம் நாள் அரஃபாவிற்கு உள்ளே வந்ததற்கான நோக்கம் சூரியன் அஸ்தமனமாகும் வரை அரஃபாவில் ஒருவர் இருக்க வேண்டும். அப்படி யார் அஸ்தமனமாவதற்கு முன்னால் அரஃபாவில் இருந்து வெளியேறுகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜு கிடையாது. அவருக்கு ஹஜ் என்பது கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹஜ்ஜு
அரஃபா. அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றால் அரஃபா. நாம் இதுதான் அல்லாஹ்வின் அடியார்கள். சரியா? அதனால் நீங்கள் அங்கே போவீர்கள். அங்கே போய் மஸ்ஜித் நமீராவிலே எப்படியும் குத்பா நடக்கும். அரஃபாவுடைய குத்பா நடக்கும். அந்த குத்பாவிலே கலந்து கொண்டால் ஹைர். அந்த இடத்தில் போக முடியவில்லை என்றால் எத்தனை பேரால் போக முடியும்? எல்லோராலும் போக முடியாது. ஏனெனில் அது குத்பாவை கலந்து கொள்வது சுன்னா. அதை ஒருவர் விடுவதினால் அவர்களுடைய ஹஜ்ஜிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அந்த குத்பாவை அதனால் தான் இன்று என்ன செய்கிறார்கள், ரேடியோ ஃப்ரீக்வன்சி என்று வந்துவிட்டது. போனில் அவர்கள் எந்த குத்பாவை ஓதுகிறார்களோ அதனுடைய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் 50 மொழிகளில் என்ன ஆகும், உடனுக்குடன் லைவில் வந்துவிடும். அந்த கூடாரத்திற்கு போனிலே இந்த அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் எந்த மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி என்று கிளிக் கொடுத்து விட்டோம் என்றால் அவர் அங்கு ஓடிக்கொண்டிருக்க குத்பா நம்மளுக்கு லைவாக காதிலே கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அந்த அரை மணி நேரம் குத்பா முடிந்து விட்டது என்றால் அங்கேயே நாமும் என்ன செய்வது, அரஃபாவிலே எப்படி தொழுவது பாருங்கள். சூரியன் உச்சி சாய்ந்ததும் இமாம் அல்லது அவரது பிரதிநிதி அன்றைய சூழலுக்கு பொருத்தமான ஒரு உரையை மக்களுக்கு நிகழ்த்துவது சுன்னத்தாகும். இமாம் அல்லது பிரதிநிதி. இமாம் என்றால் யார்? இங்கு இமாம் என்றால் ஆட்சியாளர். இமாம் என்றால் ஆட்சியாளர். அல்லாஹ் தான் அன்று ஆட்சியாளர். அவர்கள் தான் அன்று உரை நிகழ்த்தினார்கள். அன்றைய சூழலுக்கு பொருத்தமான ஒரு உரையை மக்களுக்கு நிகழ்த்துவது சுன்னத்தாகும். இமாமோ அல்லது இமாம் நியமித்த அந்த பிரதிநிதியோ. அதில் ஹாஜிகள் அந்த நாளில் அதற்கு பிறகு செய்ய வேண்டிய மார்க்க கிரியைகளை விளக்க வேண்டும். குத்பா செய்யக்கூடியவர் இனி நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைகள் என்னென்ன இருக்கு மார்க்கத்தில், ஹஜ்ஜில், அதை எல்லாவற்றையும் விளக்க வேண்டும். மக்களுக்கு தக்குவா, ஏகத்துவம், தௌஹீத், இறையச்சம், அனைத்து செயல்களிலும் அல்லாஹ்விற்காக தூய்மையான இஹ்லாஸ் கொள்ளுமாறு ஏவ வேண்டும். அல்லாஹ்வின் விலக்கல்களிலிருந்து எச்சரிப்பதோடு, அல்லாஹ் தடுத்து விட்டதிலிருந்து எச்சரிப்பதோடு, அல்லாஹ்வின் வேதம் மற்றும் அவனது நபியின் சுன்னாவை பற்றி பிடிக்குமாறும் அனைத்து விவகாரங்களிலும் அவற்றுக்கேற்ப தீர்ப்பு வழங்குமாறும் அறிவுறுத்த வேண்டும். இந்த அளவிற்கு மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு துஹர் மற்றும் அசர் தொழுகைகளை துஹருடைய நேரத்திலேயே முற்படுத்தி சேர்த்து ஜம்மு தக்தீம். என்ன ஜம்மு அத் தக்தீம்? ஜம்மு தக்தீம் என்றால் என்ன? அதாவது ஜம்மு செய்ய தொழுத வேண்டும். எப்படி முற்படுத்தி செய்யக்கூடிய ஜம், அதாவது அசரை என்ன செய்வார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, துஹரோடு சேர்த்து தொழுவது. துஹர் மற்றும் அசர் தொழுகைகளை துஹருடைய நேரத்திலே முற்படுத்தி சேர்த்து சுருக்கியும் கஸ்ரு செய்தும் தொழ வேண்டும். அப்படி என்றால் என்ன? 2-2 துஹர் அஸ்ர். துஹருக்கு 2 ரக்காத்துகள், அஸ்ருக்கு 2 ரக்காத்துகள், 4. ஒரு அதான், 2 இகாமத். ஒரு அதான், 2 இகாமத். ஒரு அதானை சொல்லிவிட்டு 2 இகாமத்துகள். அதை எந்த நேரத்தில் தொழ வேண்டும்? துஹருடைய நேரத்திலே தொழுது விட்டோம் என்றால், ஜம்மு தக்தீம் செய்து விட்டோம் என்றால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அங்குதான். அதேதான் பள்ளிவாசல் இருப்பவர்களும் நமீராவில் இருப்பவர்களும் சரி, கூடாரத்தில் அல்லது அங்கே செல்லாமல் கூடாரத்தில் அமர்ந்து துவா செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லோரும் அரஃபாவில் தான் இருக்கிறார்கள். அப்படியே பள்ளிவாசலில் முற்பகுதியில் மிம்பலில் இருப்பவர்கள் தொழுகை எல்லாம் முடித்துவிட்டதுக்கு பிறகு உள்ளே வந்து விடுவார்கள். யாரும் அந்த பள்ளியின் முற்பகுதியில் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் அது அரஃபா அல்ல, அரஃபா இல்லை அல்ல. எப்படி இருந்தாலும் உள்ளே வந்து விடுவார்கள். ஏனெனில் எப்படி இருந்தாலும் குத்பா முடிந்ததற்கு பிறகு சூரியன் அஸ்தமனமாறுமாய் 5-6 மணி நேரம் இருக்கிறது. அதற்குள் எல்லோரும் பள்ளியை காலியாக என்ன செய்து விடுவார்கள் என்றால் அவர்களுடைய கூடாரத்திற்கு சென்று விடுவார்கள். அல்லது சுன்னாவான இன்னொரு முக்கியமான இடம் அரஃபாவில் ஜபல் ரஹ்மா, ஜபல் ரஹ்மா, ரஹ்மா மலை, ரஹ்மா என்று ஒரு மலை ஒன்று இருக்கிறது. அந்த மலைக்கு அருகாமையில் போய் நிற்பது. அங்குதான் பிதத்துகள் எல்லா விஷயம் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். அதே சமயம் அல்லாஹ்வின் அடியார்களே, அத்துணை பிதத்துகளை மக்களுக்கு மத்தியிலே சுப்ஹானல்லாஹ் அதை நடத்தும் பொழுது உள்ளம் கடுக்கும். அல்லாஹ் நமக்கு நம் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் நேர்வழியை வழங்குவானாக. சரி, என்ன செய்வார்கள்? வந்துவிட்டோம் 9ஆம் நாள். பின்னர் மக்கள் அரஃபாவில் நிற்பார்கள். இதுதான் அடிப்படை. அதாவது ஒரணா பள்ளத்தை தவிர, ஒரணா பள்ளத்தாக்கு சொன்னோம் அல்லவா, அந்த முன்னாள் மஸ்ஜிதின் முற்பகுதி. ஏன் மஸ்ஜித் முற்பகுதி அடையாளமாக வைக்கிறோம்? அரஃபாவின் எல்லை ஆரம்பம் இந்த பள்ளியோடு ஒட்டி இருப்பதினால் தான் நாம் அதை இந்த பள்ளியை கூறுவதாக இருக்கிறது. அந்த பள்ளத்தை தவிர, அந்த பள்ளத்தாக்கை தவிர மற்ற அனைத்து இடமும் அரஃபா மைதானம் முழுவதுமே அங்கு தங்கக்கூடிய இடமாகும், அங்கு நிற்கக்கூடிய இடமாகும்.
முடியுமானால் கிப்லாவையும் ஜபலுர் ரஹ்மா மலையை முன்னோக்கி நிற்பது முஸ்தஹப்பாகும். நிற்பது என்றால் ஜபல் ரஹ்மாவை முன்னோக்கி கிப்லாவை நோக்கி நிற்பது. கூடாரத்தில் இருப்பவர்கள் ஜபல் ரஹ்மா எல்லோரும் போக முடியாது, எல்லோரும் போக மாட்டார்கள். போகக்கூடியவர்கள் அங்கு போய் நிற்பார்கள். ஏனெனில் அங்கு நின்றால் அவ்வளவு கூட்டம் வரும். அந்த மலை எச்சியில் ஏறி விதத்தைகளை செய்வதற்கு வேறு தயாராகிடுவார்கள். இந்த மலையை ஆட்சி செய்ய வேண்டும், அந்த மலையை மண்ணை புடுங்க வேண்டும், கல்லை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஏதேதோ செய்து கொண்டிருப்பார்கள். சுன்னாவை விட்டு விடுவார்கள். ஜபல் ரஹ்மா என்பது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கி அது அருமையில் நின்றார்கள். இது ஒருவர் செய்தால் நலம். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்ய வேண்டும் நின்று கொண்டு. இதுவரை சூரியன் அஸ்தமனம் நிற்கலாம், அமரலாம், எது வேண்டாலும் செய்யலாம். கூடாரத்தில் இருப்பவர்களும் அதேதான், கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பார்கள். கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்திருந்து எல்லோரும் என்ன செய்வார்கள்? அரஃபாவுடைய அந்த 9ஆம் நாள் சூரியன் அஸ்தமானம் வரை துஆவை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே. பாருங்கள், எனினும் இரண்டுமே சாத்தியமில்லை எனில், அதாவது கிப்லாவை முன்னோக்குவதோ அல்லது ஜபலுர் ரஹ்மா மலையை முன்னோக்கி நிற்பதோ அங்கு நிற்பதோ சாத்தியமில்லை எனில், மலையை முன்னோக்காவிட்டாலும் கிப்லாவை மட்டுமாவது முன்னோக்குவது அவசியமாகும். எல்லோரும் கிப்லாவை முன்னோக்க வேண்டும். அது கூடாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த வெட்டவெளி மைதானத்திற்கு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் அரஃபா தான். அது அரஃபா இல்லை என்பது பெரிதானது. சில பேர் நினைப்பார்கள், அரஃபா என்றால் அந்த ஜபல் ரஹ்மாவில் என்றால் தான் அரஃபா, ஜபல் ரஹ்மாவில் நிற்பது தான் அரஃபா, அங்கு யாருமே நிற்கவில்லை என்றால் சில பேர் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க 10 லட்சம் பேரும் அந்த மலையை அந்த மலையில் போய் நிற்க வேண்டும், நின்றால் தான் அவர்களுக்கு அரஃபா. இல்லை, அந்த ஜபல் ரஹ்மா என்பது அந்த அரஃபாவின் ஒட்டுமொத்த எல்லையில் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அந்த பகுதி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் நின்றிருக்கிறார்கள். அப்படி இல்லை எனில் கூடாரத்திலே, அரஃபாவின் கூடாரத்தில் ஒரு தங்கி இருந்தாலே போதுமானது. அங்கேயே அவர் வெளியே வராமல், அல்லாஹ்வின் அடியார், இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன், ஒருவர் நமீராவிற்கு, அதாவது அரஃபாவிற்கு வருகிறார்கள், மினாவிலிருந்து அரஃபாவிற்கு வந்து நமீரா பள்ளிக்கும் செல்ல முடியவில்லை. ஏனெனில் அவருடைய டிராவல்ஸ், அவருடைய அந்த கூட்டம் வேறு பக்கமாக கொண்டு போவார்கள். வரக்கூடிய வழி நிறைய வழி இருக்கிறது. பஸ்ஸில் வருவார்கள் அல்லது எதில் வருவார்கள்? ட்ரெயின் வசதி என்று மெட்ரோ ட்ரெயின் மாதிரி எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் எல்லா இடத்திற்கும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ட்ரெயின் வசதியை கட்டமைத்திருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் இந்தந்த நேரத்தில் ஏறி 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 ட்ரெயினில் போவதுதான். நீங்கள் அப்படி ட்ரெயினில் செல்லும் பொழுது அவர்கள், நீங்கள் ட்ரெயினில் முக்கியமாக ட்ரெயினில் செல்பவர்கள் மஸ்ஜித் நமீராவை எங்கேருந்தோ பார்க்கிற மாதிரி இருக்கும். அவர் அரஃபாவை தாண்டி உள்ளே வந்து கொண்டிருப்பார். ஏன்னா அவர்கள் கூடாரம் பின்னால் இருக்கிறது, மஸ்ஜித் நமீரா அங்கு இருக்கும். அதை நாம் பார்ப்போம். அந்த அளவிற்கு தூரமாக பின்னால் போவோம். எனவே ஒருவர் வந்து அரஃபாவிற்கு வந்து கூடாரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் உள்ளே வந்து தங்கி தன்னை தயார்படுத்தி கொண்டு துஆக்களை அதிகப்படுத்தி கொண்டு, துஹர் வந்தால் துஹரையும் மஸ்ரையும் கஸ்ர் செய்து ஜமாத்தாக ஜம்மு செய்து தொழுது, பின்பு மஹரிப் வரை அவர் தொடர்ந்து அமர்ந்து துஆ செய்து கொண்டிருந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் அவர் அந்த அரஃபாவின் சிறந்த அந்த வணக்கத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். அரஃபாவை, ஹஜ்ஜை அடைந்து விட்டார். முடியுமானால் அல்ஹம்துலில்லாஹ் சுன்னாவை பின்பற்றுவதுதான் அடிப்படை. அந்த மலைக்கு செல்ல வேண்டும், மலையின் முன்னால் நிற்க வேண்டும், கிப்லாவை முன்னோக்கி நிற்பது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, அரஃபா மைதானத்தில் திக்ர் மற்றும் துஆ, இந்த தங்குமிடத்தில் தான், அதாவது வக்ஃபில் தான் அல்லாஹ்வின் திக்ர்களையும் அவரிடம் படிந்து துஆ கெஞ்சுவதையும் அதிக ஈடுபாடு காட்டுவது ஹாஜிகளுக்கு முஸ்தஹப்பாகும். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்வினுடைய வாழ்நாளில் ஒருவர் அதிகமாக கேட்கக்கூடிய நாளில் ஒரு துஆ என்றால் அது அரஃபாவுடைய நாள். ஹாஜிகள் கேட்கக்கூடிய அந்த துஆக்கள், அதை அதிகமாக கேட்டு கையேந்தி துஆவை கேட்க வேண்டும். தல்பியா கூறுவதோ அல்லது குர்ஆன் ஓதுவதோ சிறந்ததாகும். தல்பியாவை ஓத வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அரஃபா நாளில் பின்வரும் வார்த்தைகள் அதிகப்படியாக கூடுவது. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, நிறைய துஆக்களை தொகுத்திருக்கிறார்கள் இந்த நூலில். முதலில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆக்களில் சிறந்தது அரஃபா நாளின் துஆவாகும். எனக்கும் எனக்கு முன் வந்த நபிமார்களுக்கும் மிகச் சிறந்ததாக இருந்ததும் அதுவே. என்ன துஆ? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பாருங்கள், அரஃபாவிலே சிறந்து ஓதக்கூடிய ஒரு துஆ இது, இந்த துஆ தான். இந்த துஆவை ஒரு தமிழாக்கத்தை எடுத்து பார்க்கட்டும். தௌஹீத் சிந்தனை வரும். தௌஹீத் என்றால் என்ன?
ஒரு துவாவை நபி அவர்கள் அரஃபாவிலே ஓத சொல்கிறார் என்றால் அந்த துவாவின் அர்த்தம் என்ன? அது தௌஹீதை பறைசாட்டக்கூடிய அந்த துவா. அதே போல்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான வார்த்தை 4, இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதை அனைத்தையுமே இந்த திக்ருகளை அதிகப்படுத்தவும் உள்ளச்சத்தோடும் மன ஒருமைப்பாட்டுடன் மீண்டும் மீண்டும் அவற்றை ஓதுவது அவசியமாகும் ஹாஜிகள் அரஃபாவில். அவ்வாறே மார்க்கத்தில் வந்துள்ள அனைத்து திக்ருகளையும் துஆக்களையும் எல்லா நேரங்களிலும் அதிகப்படுத்துவது அவசியமாகும். குறிப்பாக இந்த மகத்தான நாளில், இந்த அரஃபா துல்ஹஜ் 9ஆம் நாளில், இந்த இடத்தில் இது மிகவும் முக்கியமானது. மேலும் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து ஒரு 20க்கும் 25க்கும் மேற்பட்ட துஆக்களை தொகுத்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓதுங்கள் என்று, இந்த துஆக்களை எல்லாம் ஓதுங்கள் என்று நூலில் வந்திருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, நூல் வெளியிடும் போது இன்ஷா அல்லாஹ் இந்த துஆக்கள் அனைத்தும் பிஇذنில்லாஹ் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஏறத்தாழ ஒரு 20, அதாவது ஒரு 8 பக்கத்திற்கு, நூலின் ஒரு 7 பக்கத்திற்காவது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்கள், துஆக்களை தொகுத்து தந்திருக்கிறார்கள். அரஃபாவிலே ஒரு முஸ்லிம் என்னென்ன துஆக்களை எல்லாம் கேட்கலாம் என்று. புரிகிறதா? பின்பு சொல்கிறார்கள், இந்த மகத்தான இந்த இடத்தில் முன்னரே நாம் குறிப்பிட்ட இந்த திக்ருகளை, துஆக்களை, அதே போன்ற கருத்துடைய பிற துஆக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஸலவாத்தையும் மீண்டும் மீண்டும் கூறுவது முஸ்தஹப்பாகும். துஆவில் பிடிவாதமாக, அதாவது தொடர்ந்து அல்லாஹ்விடம் கேட்டு இறைஞ்ச வேண்டும். இம்மை மற்றும் மறுமையின் நலன்களை தனது இறைவனிடம் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை செய்தால் அதனை 3 முறை திரும்பச் செய்வார்கள். எனவே இந்த விஷயத்தில் அவர்களை பின்பற்றுவது அவசியமாகும். இதுதான் ஒரு ஹாஜ் அரஃபா நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள். அரஃபா நாளின் சிறப்புகள். இது ஒரு மகத்தான நாள் மற்றும் பெரும் நாள், மக்கள் ஒன்று கூடக்கூடிய மாபெரும் சபை, மகா சபையான நாள். இதில் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தாராளமாக வழங்குகிறான், கேட்டதை வழங்குகிறான். அடியார்களை பற்றி தனது வானவர்களிடம் அல்லாஹ் பெருமை கொள்கிறான். இந்நாளில் நரகத்திலிருந்து விடுதலை பெறுபவர்கள் எண்ணிக்கை மிக அதிகம். பத்ரு போரின் தினத்தை தவிர வேறெந்த நாளிலும் இந்த நாளுடன் நாம் ஒட்டு பார்த்தோம் என்றால் ஷைத்தான் இவ்வளவு இழிவாகவும் சிறுமையடைந்தவனாகவும் கேவலப்படுபவனாகவும் அவன் காணப்பட்டதில்லை. அவ்வளவு மோசமாக ஷைத்தான் இழிவுபட்டவனாக, கேவலப்படுத்தப்பட்டவனாக அவன் காணப்படுவான். எந்த நாளை தவிர? பத்ரு நாளை தவிர. எனக்கு இதில் விட பத்ரு நாளில், அதாவது பத்ரு போரின் அந்த தினத்தில் என்ன செய்திருக்கிறான், மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறான். அதற்கு பிறகு ஒரு நாள் என்றால் அது எந்த நாள்? அரஃபாவுடைய நாள். ஏன் ஷைத்தான் இந்த அளவிற்கு சிறுமையடைந்தவனாகவும் இழிவானவனாகவும் கேவலமானவனாகவும் அவன் காணப்படுகிறான்? அல்லாஹ் தனது அடியார்களுக்கு செய்யும் தாராளமான கொடைகளையும் உபகாரங்களையும் அவனது மன்னிப்பையும் நரக விடுதலையையும் ஷைத்தான் காண்பதே அவன் இந்த அளவுக்கு நிலை குலைந்து போவதற்கு காரணமாகும் என்று இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏனெனில் அரஃபா நாளில் மக்கள் எல்லோரும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள். அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான். ஏன்? ஒரு இணை வைப்பில் இருந்து அவர் விடுவித்து தன்னில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்டால் எவ்வளவு பெரிய விஷயம், அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். ஆனால் இங்கு ஒரு விஷயம், அவர் செய்வது இணை வைப்பு என்பதை அறிய வேண்டும். அதற்குத்தான் தௌஹீத் வகுப்புகளை அதிகப்படுத்த வேண்டும். பள்ளிவாசல்கள், எல்லா பள்ளிவாசல்களும் தௌஹீதை பறைசாற்றினால் மட்டும்தான் அல்லாஹ்வின் அடியார்களே இந்த நிலைப்பாடு மாறும், இந்த நிலை மாறும். அல்லாஹ் நாடாமல் இந்த நிலை மாறப்போவதில்லை. தாம் செய்யக்கூடிய வணக்கம் என்ற பெயரில் இது அனைத்தும் ஏகத்துவத்திற்கு எதிரானது, இணை வைப்பிற்கு பகை போட்டுவது. அல்லாஹ் எதை தடுத்தார்களோ அதையே நாம் மறுபடியும் வேறு உருவத்தில் உருவாக்கி இருக்கிறோம். சாலிஹீன்கள், நல்லோர்களை மதிப்போம், நல்லோர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு போர்வையில் அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்களை அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவர்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு நேர்வழி செலுத்த வேண்டும். இந்த நிலைப்பாடு இல்லாமல் எவ்வாறு அந்த அரஃபா நாளிற்கு சென்று ஒரு துர்பாக்கியசாலி யாராக இருக்க முடியும்? அரஃபா நாளுக்கு கூட சென்று இணை வைப்பிலே ஒருவர் இருந்தால், அந்த இணை வைப்பிலிருந்து தௌபா செய்யாமல் அவ்வளவு பொருளையும் செலவு செய்து அங்கு அவர் கடந்து செல்கிறார். அதைவிட ஒரு துர்பாக்கியம் எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே
சஹீஹ் முஸ்லிமில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் கூறினார்கள், அரஃபா நாளை விட வேறு எந்த நாளில் அல்லாஹ் தனது அடியார்களை நரக நெருப்பில் இருந்து அதிகமாக விடுதலை செய்ததில்லை. நிச்சயமாக விடுதலை செய்வதில்லை. நிச்சயமாக அவன் அடியார்களை நெருங்குகிறான். பிறகு அவர்களை கொண்டு வானவர்களிடம் பெருமை பாராட்டுகிறான். இவர்களுக்கு என்ன வேண்டும் என்று அவன் கேட்கிறான். இவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். ஒரு மனிதனின் செயல்களில் இணை வைப்பு இருந்தால் அல்லாஹ் எப்படி கேட்பான்? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதனை அல்லாஹ் எனக்கு இணை வைக்காதே என்ற அந்த அவன் அல்லாஹ்வின் ரப்பின் உரிமை, ஹக்குல்லாஹ், அல்லாஹ்வின் ஹக் அடியார்கள் மீது ஒன்று இருக்கிறது என்றால் அது வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நிலைநிறுத்தாமல் இருப்பது. அதற்குத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகள் யாவும் வணங்குவதற்கு தகுதியானவை அல்ல என்று தான் நாம் மொழிபெயர்க்கிறோம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், முஸ்லிம்கள் தங்கள் நற்செயல்களை அல்லாஹ்விடம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த நாளில் தமது எதிரியான ஷைத்தானை இழிவுபடுத்த வேண்டும். அதிகப்படியான திக்ருகள், துஆக்கள், தொடர்ச்சியான தௌபா மற்றும் அனைத்து பாவங்களிலிருந்தும் பாவ மன்னிப்பு கூறுவதன் மூலம் அவனை துக்கத்தில் ஆழ்த்த வேண்டும் ஷைத்தானை. ஹாஜிகள் சூரியன் மறையும் வரை அந்த நாளில், அரஃபா நாளில் 9ஆம் துல்ஹிஜ்ஜில் திக்ரு, துஆ மற்றும் இறைஞ்சுதலில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதுவரை மக்ரிபுடைய நேரம் வரும் வரை. இதுதான் அரஃபாவின் 9வது நாளின் ஹஜ்ஜுடைய கிரியை. 8இல் மினா, 9இல் அரஃபா. அங்கு தங்கி இருக்க வேண்டும், அந்த இடத்தில் இருக்க வேண்டும், துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் குறைந்தபட்ச முழுமை பெறப்பட்ட ஒரு வணக்கம். அங்கு தங்கி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுதான் அரஃபா. மற்றபடி மஸ்ஜித் நமீராவிற்கு போவதோ சுன்னத், ஹுத்பாவை அங்கு போய் பார்த்து கேட்பதோ சுன்னா. அதே போல் ஜபல் ரஹ்மாவிற்கு போவது சுன்னா. கிப்லா முன்னோக்கி நிற்பது அங்கு சுன்னா. ஆனால் கிப்லாவை முன்னோக்குவது எல்லோருக்கும் இலகுவானது. அதை அவசியமாக செய்ய வேண்டும். கூடாரத்தில் இருப்பவர்களே என்ன செய்வார்கள்? அவர்கள் உட்கார்ந்திருக்கும் இந்த செட்டு பெட்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு குட்டி சாயக்கூடிய அந்த பெட்டை கொடுப்பார்கள். அவர்கள் எல்லோரும் கிப்லாவை முன்னோக்கி தான் அமர்ந்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. மீதம் இருக்கக்கூடிய வகுப்புகளையும் நாம் படித்து இதன்பால் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. قول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.